தர்மம் வென்றது. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபமேற்ற நீதியரசர்கள் உத்தரவு. இன்று 6/1/2026 உயர்நீதிமன்றம் திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபமேற்ற உத்தரவை பிறப்பித்துள்ளது. தீபமேற்ற தடையில்லை, தீய எண்ணம் தான் தடை என்றது நீதிமன்றம். நம்பிக்கைக்கு வேலி போட முடியாது, நீதிக்கு கண்கட்ட முடியாது என்றது நீதிமன்றம். இந்த போராட்டத்தின் வெற்றி என்பது இன்று நேற்று நடந்த போராட்டம் அல்ல, 100 ஆண்டுகளே கடந்த போராட்டம். 90களில் மிக வேகமெடுத்த போராட்டம். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்காக தீவிரவாத சக்திகளால் படுகொலை செய்யப்பட்டார் தொடர்ந்து போராடி கொண்டிருந்த ஐயா வழக்கறிஞர் ராஜகோபாலன் அவர்கள். மீண்டும் இந்து பற்றாளரான இளைஞர் காளிதாஸ் என்பவரும் அதே போன்ற தீவிரவாத சக்திகளால் படுகொலை செய்யப்பட்டார். அன்று வேகமெடுத்த போராட்டமானது பல்லாயிரக்கணக்கான தேசபக்தர்கள், முருக பக்தர்கள், அர்ப்பணிப்பாளர்கள், பேரியக்கங்கள் மூலமாக மாபெரும் போராட்டமாக உருவெடுத்தது. இன்று உயர் நீதிமன்றத்தின் நீதிபதிகளான பெருமதிப்பிற்குரிய ஜெயச்சந்திரன், மதிப்பிற்குரிய ராமகிருஷ்ணன் அவர்களின் மூலமாக தீபத்தூண் தன்னுடைய தர்மத்தின் வெற்றியை நிலைநாட்டியுள்ளது. தீபமேற்ற கிடைத்த வெற்றி வெறும் போராட்டத்திற்காக கிடைத்த வெற்றி அல்ல, இது பாஜகவின் வெற்றி அல்ல, இது இந்து முன்னணியின் வெற்றி அல்ல, இது மற்ற பேரியக்கங்களின் வெற்றி அல்ல. இது தீபத்தூணில் தீபத்தை காண தன்னையே தீக்கிரையாக்கிய தியாகத்தின் தீபம், தியாக சுடர், அன்பு சகோதரர் பூரணச்சந்திரனின் தியாகத்திற்கு கிடைத்த வெற்றி. திராவிட அரசாங்கமே, உங்களுக்கு சாமானியர்களின் கேள்வி. நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்று இப்போதாவது தீபம் ஏற்ற அனுமதிக்க போகிறாயா, இல்லை இதை மீண்டும் புறக்கணித்து பூரணச்சந்திரனின் போன்று பல உயிர்களை காவு வாங்க போகிறாயா? இது வெறும் தீபம் அல்ல, உரிமையின் ஒளி. வெறும் தீர்ப்பு அல்ல, தர்மத்தின் வெற்றி. ஒன்று மட்டும் நிச்சயம், எத்தனை விலை கொடுத்தேனும் தீபத்தூணில் தீபம் ஏற்றியே தீர்வோம். இது எங்களின் நம்பிக்கை. சட்டம் பேசும்போது சத்தியம் சிரிக்கிறது, நியாயம் கேட்கும் போது இறைபக்தி நிமிர்கிறது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி.